அது ஒரு இரவு பொழுது. ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. செல்வந்தர் ஒருத்தரும் அவர் வீட்டில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு. அதுவும் எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் யமதர்ம ராஜா. பாசக்கயிறு கையில் உயிரை பறிக்க காத்திக் கொண்டிருக்கிறார். அந்த கனவுக்குள்ளே இந்த செல்வந்தர் கதறி கேட்கிறார், யமதர்மராஜா, இரக்கம் காட்டுங்கள், என் உயிரை இப்போதே பறிக்காதீர்கள். வயதான காலத்தில் தான் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். கொஞ்ச காலம் கொடுங்க, அவனுக்கு விவரம் சொல்லி கொடுத்து விட்டு வருகிறேன். அல்லது அவன் வசதியாக வாழ நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்றார். யமதர்மராஜா சிரிக்கிறார். 1 வருஷம் இல்லப்பா, 10 வருஷம் கொடுத்தாலும் பயனில்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறையை நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய 3 புண்ணியங்களில் ஒன்றை கூட நீ இதுவரைக்கும் செய்யல. அதை கேட்டு கதிகலங்கி போயிட்டார் அந்த செல்வந்தர். என்ன யமதர்மராஜா இப்படி சொல்றீங்க? 3 புண்ணியங்களா? அது என்ன? சரி, என்னை இழுத்துட்டு போறதுதான் போறீங்க. போறதுக்கு முன்னால அது என்னன்னு சொல்லுங்களேன். அந்த 3ஐயும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது போகிறேனே அப்படின்னு கேட்கவும் செய்கிறார். அப்போதுதான் யமதர்மர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு காலத்தில் எங்கோ ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்தார். வீரம் நிறைந்தவர், தர்ம சிந்தனை கொண்டவர். அவருக்கு ஒரே ஒரு மகள். மனைவி பிரசவத்தின் போது இறந்து போக மகளை செல்லமாகவும் கண்டிப்போடும் வளர்த்தார். இளவரசியை கல்வியில், கலைகளில், வீரத்தில் சிறந்தவளாக வளர்த்தார். ஒரு நாள் அந்த ராஜா இயற்கையாகவே தனது தூக்கத்தில் மரணமடைந்தார். நாட்டு சட்டப்படி மகள்தான் ஆட்சிக்கு வரணும். ஆனா ராஜ குடும்பத்தவர்களுக்கு அது விருப்பமில்லை. ஒரு பெண் அரசியாக வருவதையே ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அவர்கள் அரசவையை குழப்பினார்கள். ஆனா முடிவு இளவரசிக்கே சாதகமாக இருந்தது. இளவரசியை அரசியாக முடிசூட்டுவதற்கு முன்னால் ஒரு கடமை. சுழல்கள் நிறைந்த ஆற்றில் நீராடி தந்தைக்கான இறுதி கடமையை முடிக்கணும். இதைதான் சதிகாரர்கள் வாய்ப்பாக்கினார்கள். ஆற்றுக்குள்ளே இறங்குற இளவரசியோட கதையை அங்கேயே முடிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டார்கள். அன்றைய நாளும் வந்தது. இளவரசி நீரில் மூழ்கினாள். தந்தையை நினைத்து மனமுருக வேண்டினாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளுடைய உடல் சுழலில் இழுக்கப்பட்டது. எவ்வளவு போராடினாலும் மீள முடியவில்லை. அனைவரும் அவள் இறந்து போய்விட்டாள், ஆற்றோடு போய்விட்டாள் என்று நினைத்தார்கள். ஆனா அமைச்சர் மட்டும் சொன்னார், இளவரசி சுழலில் தான் மாட்டினாங்க, இறந்தாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. 1 வருடம் காத்திருக்கலாம். அதற்குள் வேறு யாரையும் அரசராகவோ அரசியாகவோ ஆக்க வேண்டாம் என்று அமைச்சர் 1 வருடமாக அரசிக்காக காத்திருந்தார். சதிகாரர்களின் மகனோ அரசனாக வர வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அவர்களின் திட்டத்திற்கு ஏற்பவே சதிகாரர்களின் மகனே அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கட்டும் என்ற முடிவுக்கும் அமைச்சரும் சேர்ந்து வந்துவிட்டார். ஆனால் ஒரு நிபந்தனை, அரசாட்சியை ஏற்பதற்கு முன் சதிகாரர்களின் மகனும் அதே ஆற்றில் இறங்கணும் என்று. அதனால் சதிகாரர்களோ பார்த்து இடம் தேர்ந்தெடுத்தார்கள். சுழலில்லாத இடம், ஆழமில்லாத இடம் என்று. ஆனா அவன் இறங்கியவுடன் ஒரு பெரும் இழுத்தல். அந்த நேரம் ஆற்றுக்குள்ளே இருந்து ஆவேசமாக வெளியே வந்தால் அந்த இளவரசி. அவள் உண்மையில் இறக்கவில்லை, இழுத்துதான் செல்லப்பட்டிருக்கிறாள் ஆற்றின் வெள்ளத்தினால். அந்த இளவரசிக்கோ நீச்சல் அத்துப்படி. ஆனால் ஆற்றின் வெள்ளத்தை சமாளிக்க முடியவில்லை. சுழலை சமாளித்து தூரம் கொண்டு செல்லப்பட்டாள். ஒரு காட்டு பகுதியில் கரை ஒதுங்கினாள். அது யாருடைய இடம் தெரியுமா? அவளுடைய வம்சத்தையே வெறுக்கும், அதாவது அவர்களுடைய அரசாட்சியையே வெறுக்கும் ஒரு கிராம மக்களின் இடமாகும். அவர்கள் அவளை கொல்ல முடிவு செய்தார்கள். அவள் ஆபரணங்களை கழற்றும் போது ஒரு வெள்ளி மோதிரம் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. அது சாதாரண மோதிரம் இல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமம் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது ராஜா தன்னுடைய சட்டத்தையும் தளர்த்தி அவர்களை காப்பாற்றியிருந்தார். அவர்கள் நன்றிக்காக அந்த மோதிரத்தை கொடுத்திருந்தார்கள். ராஜா அதை துச்சமாக எண்ணவில்லை. சாதாரண மக்களின் பரிசு என்று தூக்கி எறியவும் இல்லை. அதை தர்மத்தின் சாட்சியாக எடுத்துக்கொண்டு தன் மகளுக்கும் அணிவித்து அந்த கதையையும் சொல்லிக் கொடுத்திருந்தார். இப்போது அந்த மோதிரமே அவளுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறது. ஆனா இன்னொரு சிக்கல், மொழி புரியவில்லை. அவள் பேசுறது அவர்களுக்கு புரியாது, அவர்கள் பேசுறது இவளுக்கு புரியாது.
இவளுக்கு நேரம் கொடுத்தார்கள். இவள் அவர்களின் மொழியை கற்றுக்கொண்டாள். தன் தரப்பு நியாயத்தை விளக்கினாள். அவள் கல்வி, அவள் கலை, அவள் தைரியம் அவளை மீண்டும் அரசவைக்கு கொண்டு வந்தது. சதிகாரர்களோ தண்டிக்கப்பட்டார்கள். இளவரசி நீதியுடன் ஆட்சி செய்தார். அப்போது அமைச்சர் சொன்னார், உன் தந்தை செய்த 3 புண்ணியங்கள் தான் இன்று உன்னை காப்பாற்றியது அம்மா என்று. யமதர்மர் செல்வந்தரிடம் திரும்பி சொன்னார், அந்த 3 புண்ணியங்கள் என்ன தெரியுமா? நீ இவ்வளவு நேரம் கதை கேட்டேல, அந்த 3 புண்ணியங்கள் என்ன அப்படிங்கறத உன்னால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ட்டு செல்வந்தரிடம் யமதர்மர் கேட்டார். செல்வந்தரோ பயத்தில் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதி காத்தார். பிறகு யமதர்மரே செல்வந்தரிடம் சொன்னார், அந்த 3 புண்ணியங்கள் என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் இரக்கம் காட்டுதல், சிறிய நன்றியையும் துச்சமாக எண்ணாமல் மதித்து அதை தலைமுறைக்கும் எடுத்து சொல்லிக் கொடுத்தல், தன் தலைமுறையினருக்கு கல்வி, கலை, திறன் கற்றுத்தருதல். இந்த 3ஐ செய்தவனுக்கு தலைமுறை காப்பாற்றப்படும். மற்றபடி எத்தனை செல்வம் சேர்த்தாலும் அது காப்பாற்றாது என்று. அடுத்த நொடியே செல்வந்தர் விழித்தார். அது கனவு, ஆனா வாழ்க்கையை மாற்றிய கனவு. அவர் பணம் சேர்க்க ஆரம்பிக்கவில்லை, புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பித்தார். கதையும் முடிந்தது. இந்த கதையில அர்த்தம் மிகவும் எளிமையானது. பணம், சொத்து, பதவி இவையெல்லாம் தற்காலிகமானவை. அவை ஒரு அளவுக்குத்தான் உதவும், ஆனால் எப்போதும் காப்பாற்றாது. ஆனால் ஒரு நல்ல செயல், ஒரு நேரத்தில் காட்டும் இரக்கம் நம் தலைமுறையை காப்பாற்றும். ஒரு சிறிய நன்றியையும் மதிக்கும் மனம் ஒரு நாள் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி நிற்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் கல்வி மற்றும் நல்ல வழிகாட்டுதல் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடனும் இருக்க வழி செய்யும். இவைதான் காலம் கடந்தும் தலைமுறையை காப்பாற்றும். அதனால் செல்வம் சேர்ப்பதற்கு மட்டும் வாழாமல் புண்ணியம் சேர்க்கவும் முயற்சி செய்யுங்கள். செல்வம் சேர்க்காதீர்கள் என்பதல்ல, அதற்கும் மேலாக புண்ணியம் சேர்க்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நாம் வைக்கும் வங்கி கணக்கு ஒரு நாள் காலியாகலாம், ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்களின் கணக்கு ஒரு நாளும் காலியாகாது. ஏனென்றால் தலைமுறைக்கு உண்மையான பாதுகாப்பு தருவது பணம் அல்ல, நல்ல செயல்கள்தான். தலைமுறையை உயர்த்துவது செல்வம், ஆனால் தலைமுறையை காப்பாற்றுவது புண்ணியம். இன்று முதல் நீங்கள் எதை சேர்க்க போகிறீர்கள் என்று சிந்தியுங்கள். இன்று முதல் செல்வத்தையும் சேர்ப்போம், ஆனால் அதைவிட முக்கியமாக புண்ணியத்தையும் சேர்ப்போம். செல்வம் வாழ்க்கையை வசதியாக்கும், புண்ணியம் வாழ்க்கையை பாதுகாக்கும். பணம் உயர்வு தரும், நல்ல செயல்கள் நிலைத்த உயர்வு தரும். அதனால் நம்ம வீட்டு வருங்காலத்துக்காக சொத்தையும் சேர்ப்போம், அதோடு சேர்த்து நற்பெயரும் தர்மமும் கல்வியும் சேர்ப்போம். ஏனென்றால் தலைமுறையை உயர்த்துவது செல்வம், தலைமுறையை காப்பாற்றுவது புண்ணியமே ஆகும்.